மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி தமிழகம் எங்கும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தஞ்சாவூரில் மத்திய கூட்டுறவு வங்கியின் 25வது புதிய கிளை திறப்பு விழாவில் அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் 84 பயனாளிகளுக்கு 46,25,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தங்காயூர் கிராமத்தைச் சேர்ந்த 110 பயனாளிகளுக்கு சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வழங்கினார். விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தில் கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியம் சார்பில் தொழிலாளர்களுக்கு நல உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு ப மோகன் கலந்து கொண்டு 2108 பயனாளிகளுக்கு 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, ஓய்வூதிய உதவித்தொகை, விபத்து மற்றும் இயற்கை மரண உதவித்தொகைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூரில் தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 8000 பயனாளிகளுக்கு முதல் கட்டமாக அடையாள அட்டைகளை அமைச்சர் திரு பி ரமணா வழங்கினார். விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஏராளமான பயனாளிகளும் கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் கீழையூர் மற்றும் கீழ்வேளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 288 பயனாளிகளுக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1,30,00,000 ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதி உதவிகளை அமைச்சர் திரு கே ஜெயபால் வழங்கினார். விழாவில் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பயனாளிகள் கலந்து கொண்டனர்.